श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. மனதை பலப்படுத்திக் கொள்ளுதல். இப்போ உடல் பலம் அப்படிங்கிறது நமக்கு யாருமே சொல்லி தெரிய தேவையில்லை, நம்மளுக்கே தெரியும். நல்லா சாப்பிட்ணும், நல்லா எக்ஸசைஸ் கொடுக்கணும், தேவையில்லாத சங்க் ஃபுட் மாதிரிலாம் அவாய்ட் பண்ணிக்கணும், நல்ல சத்துள்ள உணவாக சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ணும், எக்ஸசைஸ் பண்ணுறோம், நல்ல குட் ஹேபிட்ஸ் வச்சுக்கணும், இந்த மாதிரி ஓவர் மெடிக்கேஷனுக்கு போகக்கூடாது, கரெக்டான மெடிக்கேஷனில் இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கு உடல் பலத்தை கொடுக்கக்கூடியது. என்னென்ன பண்ணுனா உடல் பலகீனம் ஆகுங்கிறதுக்கு இறைவன் பர்திருஹரி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, நமக்கே தெரியும். ஆனால் மனதை எப்படி பலப்படுத்துதல், மன பலமாகுது பலகீனமாகுதல் அப்படின்னு என்னன்னா, மனம் பலமாக இருக்கு மனம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அமைதியான மனம், அதுதான் ஆரோக்கியமான மனம். சஞ்சலம் இல்லாத மனம், பயப்படாத மனம், எதுக்கும் எந்த சூழ்நிலையிலும் பயப்படாத மனம், சரியாக சிந்திக்கக்கூடிய திறன் பெற்ற மனம், இந்த அமைதி ஆனந்தமான மனம், இதுதான் பலமான மனம். இப்போ அதுக்கு ஆப்போசிட் போட்டிங்கன்னு என்ன வரும்? பலகீனமான மனம். அது எப்படி இருக்கும்? கோவப்படும், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படும், குற்றம் கண்டுபிடிக்கும், மொனமொனன்ட்டு இருக்கும், மர்மரிங் மைண்ட், நான் அக்செப்டன்ஸ், எரிச்சல், கோபம், இதெல்லாம் வந்ததுன்னா பயம். நான் எதிர்காலத்தில் பற்றின ப்ரூடிங், இல்லைன்னா இறந்த காலத்தை பற்றின ப்ரூடிங், இல்லைன்னா எதிர்காலத்தை பற்றின ஒரு ஆங்ஸைட்டி, இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த மனம் பலகீனம்னு அர்த்தம். ஸோ ஒரு மனிதன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா மனதை எப்படி உடல் ஆரோக்கியத்தில் நம்ம சந்தோஷத்தை பெறுகிறோமோ அதை போல மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டோம்னா தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ஏன்னா இப்போ இந்த கையில் நம்ம சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்க முடியாது, மனதில் தான் சந்தோஷத்தையோ துக்கத்தையோ எங்கே அனுபவிக்கிறோம்? மனம். அப்போ அந்த மனதை கரெக்டாக ஒரு பிளாட்ஃபார்முக்கு, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வந்து வச்சுட்டோம் அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். உன்னுடைய இப்போ நம்ம சந்தோஷம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பல விஷயத்தில் சந்தோஷம் கிடைக்குது, மனம் சந்தோஷத்தை அனுபவிக்குது. இப்போ கண்ணில் ஒரு விஷயத்த பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஸ் அப்படி கார்டனில் போய் பார்க்குறீங்க, அப்படி அன்று மலர்ந்த மலர், உங்கள் வீட்டு தோட்டத்தில் ஒரு ரோஜாவை பார்க்குறேன்னா மனம் சந்தோஷப்படும். ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க, ராஜா வீட்டு சாப்பாடுன்னா மனம் சந்தோஷத்தை அனுபவிக்கும், இல்லைன்னு சொல்லலை. உலகத்தில் இருக்கிற விஷயங்கள், ஒரு நல்ல வாசனை மனதுக்கு சந்தோஷம், ஒரு நல்ல கிளைமேட்டு மனம் சந்தோஷத்தை அனுபவிக்கும். ஆனால் இதெல்லாம் டிபெண்டன்ட் சந்தோஷம், என்னை தவிர்த்து வேறாக இருக்கிற ஒரு விஷயத்துல தான் நான் சந்தோஷத்தை கண்டு கொண்டிருக்கிறேன். இது எல்லாமே டெம்பரரி. எந்த சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் காலத்துக்கு உட்பட்டது. we cannot have a permanent சந்தோஷம் from these worldly things. அது உறவுகளாக இருக்கலாம், எக்ஸ்பீரியன்சஸாக இருக்கலாம், அல்லது ஆப்ஜெக்ட்ஸாக இருக்கலாம். இதெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய பர்சன்ஸ் இருக்கிறாங்க, ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் உலகத்தில் இருக்கு. ஏ கிரேட் அம்யூஸ்மெண்ட் பார்க் தான் உலகமே. ஸோ யூ கேன், அதுலேருந்து சந்தோஷம் கிடைக்குது. பட் என்ன புரிஞ்சுக்கணும்? தே ஆர் நாட் பெர்மனன்ட். கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும். இதை நான் ப்ரூஃப் அவங்கவுங்க அனுபவத்திலே தெரிஞ்சிருக்கும். எந்த சந்தோஷம் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் நாளைக்கு, கொஞ்சம் மாதங்களுக்கு, மீறி போனால் கொஞ்சம் வருடங்களுக்கு இருக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் அது காணாமல் போயிடும். சில மணி நேரங்களுக்கு உண்டான சந்தோஷம் இருக்குது. இப்போ ஐஸ்கிரீம்னால நான் சந்தோஷத்தை அனுபவிக்கிறேன்னா a few minutes only. அந்த தீர்ற வரைக்கும் தான் ஐ கேன் என்ஜாய் த ஐஸ்கிரீம். ஸோ இது எல்லாமே எப்படி தெரியுதுன்னா, மற்றது சார்ந்து இருக்கணும். ஃபர்ஸ்ட் என்னை தவிர்த்து வேறான ஒரு பொருள் இருந்து தான் எனக்கு சந்தோஷம் கிடைக்குது. ரெண்டாவது அது டெம்பரரி கிடையாது, பெர்மனன்ட் கிடையாது, இம்பெர்மனன்ட். அப்போ அது இவர் என்ன சொல்றாரு? மனதை நீ ஒரு பர்டிகுலர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா
வெளி உலகத்திலிருந்து வந்த சந்தோஷம் வரட்டும், அது வேண்டான்னு சொல்லல, யூ என்ஜாய், அதுல நோ டவுட் இன் தட். பட் எப்பவுமே 24/7 நாம் ஒரு மனம் அமைதியாக இருக்கணும். அப்படின்னா மனம் பலமா இருந்ததுன்னா அமைதியா இருக்கும். வெளியிருந்து விஷயங்கள் வந்தாலும் சரி, வெளியிலிருந்து விஷயங்கள் வரலினாலும் சரி, அந்த போர்டம்ங்கிற வார்த்தை நம்ம லைஃப்ல யூஸ் பண்ண தேவையே இல்லை. தன்னில் தானே சுகித்து கொண்டிருத்தல் அப்படின்னா, தன்னில் தானே சுகம்னா தன் மனதை மட்டும் தான் மட்டும் இருக்கிற அப்படின்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். வி நீட் நாட் சர்ச் ஃபார் ஹாப்பினஸ் இன் திஸ் வேர்ல்டு. இங்க கிடைக்குமா அங்க கிடைக்குமா அப்படி போக தேவையில்லை. எப்போ மனதை பலப்படுத்தி வச்சா போதும். அப்ப இவர் சொல்றாரு மனதை பலப்படுத்திக்கணும்னா என்னென்ன செய்யணுங்கிறாரு. ஒரு பாயிண்ட் அவர் சொல்லிக்கிட்டே வராரு. திருஷ்ணா சிந்தி. ஃபர்ஸ்ட் சொல்றது பேராசைப்படாத. பேராசைன்னு ஆசைப்படாதுன்னு சொல்ல, ஆசைப்படுவதுங்கிறது இறைவன் கொடுத்த நமக்கு ஒரு சக்தி, இச்சா சக்தி அதுக்கு பேர். அது ஆசைப்படுறது தப்புன்னு சொல்லு. இப்ப நான் வகுப்பு எடுக்கணும்னு ஒரு ஆசைப்பட்டா தான் நாங்க உங்களுக்கு வகுப்பு எடுக்க முடியும். ஸோ அது தப்பு கிடையாது. பேராசை அதுதான் திருஷ்ணம் சொல்லுவோம். திருஷ்ணம்னா பேராசை சிந்தி. பேராசையை விட்டு. எது பேராசை? தேவைக்கு மேல ஆசைப்படுவது. அப்ப தேவைக்கு மேல நீங்க பேராசைப்படுறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா, நீங்க ஒரு ஆசைப்படுறீங்க, அதை அடையிறீங்க, மறுபடியும் ஒரு ஆசைப்படுறீங்க, வாழ்க்கையில அடையிறீங்க. என்ன ஆசைப்படுறதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா எல்லா ஆசைகளும் நம்மளால பூர்த்தி பண்ண முடியாது. ஸோ ஆசை நிறைவேறாத போது எங்க போயிடுறோம்? டென்ஷன், ப்ரெஷர், ஏக்கம், ஏமாற்றம், எதிர்பார்ப்பு, கோபம் எல்லாம் அப்படி கான்சிக்வன்ஸா பிடிச்சிட்டு வந்துட்டே இருக்கும். ஸோ தேவைக்கு மேல ஆசைப்படாத. அப்போ எதிர்பார்க்காத. அதன் மூலியமாக என்ன பண்ணாத? எதிர்பார்க்காத. எதிர்பார்த்தீங்கன்னா ஏமாற்றப்படாத. அப்புறம் கோபம், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. பேராசை இருந்ததுன்னா எதிர்பார்ப்பு, எக்ஸ்பெக்டேஷன், அப்புறம் அதுல ஒரு ஏமாற்றம், கோபம், இதெல்லாம் தவிர்க்க முடியாது. அதனால என்ன பண்ண? பேராசையை நீயே விற்று. திருஷ்ணாம் சிந்தி, ஆசையை ஒழிக்கிறது. அடுத்து ரெண்டாவது என்ன சொல்றாரு? திதிக்ஷா, பொறுமையா இருந்து பழகு வாழ்க்கையில. இப்ப திதிக்ஷா அப்படின்னா பொறுமையா இருக்கிறது. அப்படின்னா பொறுமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தர் என்ன திட்டினாலும் நான் அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறதல்ல. ஆக்சுவலாக திதிக்ஷாங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங் கேட்டிங்கன்னா, நாம் ஒரு வேணும்னு முயற்சி பண்ணுறோம். முயற்சி செய்துட்டு பயன் வரும் வரை அமைதியாக இருப்பதுக்கு பேர் பொறுமை. முயற்சி செஞ்சிடணும் அது. ஏன்னா சில பேர் பொறுமை எந்த முயற்சி செய்யாமல் இருக்கிறது பொறுமையாக உட்காந்துருக்கிறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியே இல்லை. எந்த அளவுக்கு நம்மளால் உழைக்க முடியுமோ உழைச்சு அதனுடைய பலன் வரைக்கும் டைம் ஆகும். அது வரைக்கும் பொறுமையாக, மனதில் ஒரு ஏமாற்றம், எதிர்பார்ப்புலாம் இல்லாமல் அமைதியாக இருக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, தலைவலிக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் என்னதான் டேப்லெட் போட்டாலும், டேப்லெட்லாம் போடக்கூடாது சொல்கிறேன், டேப்லெட் போட்டாலும் நமக்கு அது க்யூர் ஆகிற டைமின்னு ஒன்று இருக்கும். ஒரு 1/2 hour, ஒரு 15 minutes, அது அவங்கவுங்க பாடி பொறுத்து உங்களுக்கு அந்த டைம் டேக்கன் ஆகும். அது வரைக்கும் எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டுக்குங்க எல்லாத்துக்கும் தலைவலி வர அளவுக்கு பிரச்சனை பெருசு பண்ணி விட்டுறது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு பேர் தான் பொறுமைன்னு பேர். மனம் அதன் மூலியமாக இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுத்தீங்கன்னா, முயற்சி பண்ணிட்டு ரிசல்ட் வர வரைக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பும் ஏமாற்றம் இல்லாமல் டென்ஷன் இல்லாமல் வச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மனம் அமைதி பெறும். மனம் அமைதி பெற்றால் மனம் பலம் பெறும். மனம் பலம் பெற்றால் சந்தோஷமா இருக்கலாம். டு ஹாவ் அ ஹாப்பி லைஃப் we are learning this. பேராசை, அடுத்தது திதிக்ஷா பார்த்தோம். அதுக்கு அடுத்தது பாப்ப காரியம். அதர்ம காரியத்தை என்ன பண்ணக்கூடாது? பாப்ப காரியத்தில் புத்தியை செலுத்தக்கூடாது. தப்புன்னு அதாவது நிறைய பேர் ஏன் தப்பு பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்னா ஒரு பயத்துல அதுல இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தப்பு பண்ணிடுவோம், அல்லது ஒரு சுகத்தை பெறணுங்கிறக்காக தப்பு பண்ணுவோம். இது போனா கிடைக்கும். ஸோ எது நமக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிற கான்செப்டை விட்டுட்டு எது தர்மமோ அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு வாழ்க்கைக்கு வரணும். அப்போ சாஸ்திரம் சொல்லுது, தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதாக. நீ தர்மத்தை காப்பாத்தி வாழ்ந்தீனா, எது தர்மம்னு எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? முதல்ல இருந்து நான் சொல்லிட்டே இருக்கேன். விச் இஸ் ஃபேவரபிள் டு மீ வில் பி ஃபேவரபிள் டு ஆல், விச் இஸ் அன்ஃபேவரபிள் டு மீ வில் பி அன்ஃபேவரபிள் டு ஆல். ஸோ எனக்கு எது பிடிக்குதோ அதை தான் நான் மற்றவங்களுக்கு செய்யணும், எது எனக்கு பிடிக்குதோ அதை நான் மற்றவங்களுக்கு செய்யக்கூடாது. அவ்வளோதான். என்கிட்ட ஒருத்தர் பொய் பேசுறது எனக்கு பிடிக்காது, அப்போ நான் பொய் பேசக்கூடாது, அவ்வளோதான் தர்மம்.
இதை ஃபாலோ பண்றதுனால என்ன? மனம் பலம் பெறும். யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். எப்போ ஒரு பொய் பேசி பாருங்க, அந்த அன்னைக்கு மனம் எவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. சும்மா ஒரு சின்ன பொய் பேசியிருப்போம், உள்ள ஒருத்தன் வந்துட்டு சொல்லிக்கிட்டே இருப்பான், குத்திக்கிட்டே இருக்கும், படுத்த தூக்கம் வராது, அதை பத்திர சிந்தனைகள் நிறைய சிந்திக்க வேண்டி வரும். அப்போ மனம் வீக் ஆயிரும். ஸோ என்ன ஆனாலும் சரி உண்மை சொல்லிட்டு 2 அடி விழுந்தா கூட வாங்கிட்டு வந்து பாருங்க, அப்பா உண்மை சொல்லிட்டோம் அப்படிங்கிற அந்த அடி வாங்கினதுல பெருசா தோணாது. அப்பா மனதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிம்மதி கிடைக்கும். பார்த்தீங்களா, அதை ஸ்மெல் பண்ணி பழகுங்க. அதுதான் கிவ் யூ ஹாப்பி மூட். தட் ஒன்லி யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். நிறைய பேர் தர்மத்தை ஃபாலோ பண்ணுனா நம்ம கடைசியில் துக்கத்தாங்க அனுபவிக்கிறோம். அப்படி இல்லை. வெளியில பார்த்தா நம்ம சில விஷயங்கள் இழந்ததாக தெரியும். தர்மத்தை ஃபாலோ பண்ணி சில விஷயங்களை இழந்திருப்போம். ஆனா மனம் பலம் பெறும், மனம் தைரியமா பெறும். பயம் அதாவது அந்த தைரியத்தை பெறும் மனம். அப்பதான் தர்மத்தோடு இருக்கவங்களுடைய கண்ணும் வாக்கும் சிங்கம் கூட பயப்படும். தர்மத்துக்கு உட்பட்டு ஒருத்தர் வாழ்றாங்க பாத்தீங்களா, அவங்க கண்ணு பார்த்து பேசி பாருங்க, நமக்கு அப்படி அவ்வளோ ஒரு பவர் அந்த கண்ணில் தெரியும். ஏன்னா அந்த தர்மம் அவங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுத்துரும். அந்த அகத்தின் அழகு நீங்க முகத்துல கண்ணுல நல்லா தெரியும். அவங்க வாக்கு பாருங்க, எங்கேயுமே இடைபெறாத, ஏதாவது முன்னுல பேச மாட்டாங்க. கட 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 கடன்னு ஃப்ளோ போயிட்டே இருக்கும். ஏன்னா உள்ள இருக்கிறது அப்படியே வெளியில வருது. அப்போ மனபலம், தட் இஸ் மனோதைரியம், தட் இஸ் ஹாப்பி மூடு. அதுதான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. நாம நினைச்சுக்கிறோம் ஒரு மாலுக்குள்ள போய் கடையா சுத்திட்டு வந்தா தான் சந்தோஷம்னு. அப்படி செலவு பண்ணி ஊரூரா சுத்தி சந்தோஷம் அடைய தேவையில்லை. நீங்க தர்மத்தை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்க. ஒரு பிராக்டிக்கலா ஒரு வாரம் எனக்காக செஞ்சு பாருங்க. எந்த இடத்துலையும் எது எனக்கு ஃபேவரபுளோ அதைத்தான் மற்றவங்களுக்கு செய்வேன், எது எனக்கு அன்ஃபேவரபுளோ அது நான் மற்றவங்களுக்கு செய்ய மாட்டேன். இது ஒரே ஒரு லா மட்டும் 1 வீக்குக்கு நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 டேக்கு ஆரம்பிச்சு பாருங்க. அந்த அன்னைக்கு நைட் எவ்வளவு மனசு லேசா படுத்தணும், தூக்கம் வருதுன்னு பாருங்க. ஸோ என்ன சொல்றாரு, பாப்ப காரியத்தை பண்ணிடாத. இஃப் யூ வாண்ட் அ ஹாப்பி லைஃப், பாப்பத்தை பண்ணிடாத. அடுத்து என்ன சொல்றாரு, உண்மை பேசு. உண்மை பேசு அப்படிங்கும்போது பொய் பேசாத அப்படிங்கிறது வேற, உண்மை பேசுதல். உண்மை பேசுதல்ங்கிறதுங்க நம்ம உண்மை, அதாவது நான் பேசுவதெல்லாம் உண்மையா இருக்கணும். நல்லா தெரிஞ்சுக்கணும், நான் பேசுறது உண்மையா இருக்கணும். ஏன்னா இன்னொரு கான்செப்ட் என்ன தெரியுங்களா, இன்னொரு சினேரியா, உண்மையா இருக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கிறேன்னு பேசிட்டு கூடாது, அது தப்பு. உண்மைதானே, நான் பேசிட்டே இருக்கிறேன், தேவையற்ற பேச்சுக்களை. உண்மை, நான் பேசுவது உண்மையாக இருக்கணும்னு எடுத்துக்கணுமே தவிர நான் உண்மையைத்தான் பேசுவேன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க பொய்ன்னு ஒரு உண்மை பேசல அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள போகும்போது உள்ள டபுள் பர்சனாலிட்டி உருவாகுவாங்க. இப்போ நீங்க ஒருத்தட்ட ஒரு பொய் பேசுறீங்க அப்படின்னா அங்க டபுள் பர்சனாலிட்டி, இன்னொருத்தர் 3வது ஆள்கிட்ட இன்னொரு ஆள்கிட்ட போய் பேசுறீங்க அப்படின்னா அது ட்ரிபிள் பர்சனாலிட்டி. அப்புறம் என்ன ஆகுனா மல்டிபிள் பர்சனாலிட்டிங்கிற சிக்னஸ்க்கு வந்துடுவோம். ஏன்னா நீங்க ஒருத்தர் போய் பேசிருக்கீங்கன்னா அடுத்த அவங்கள பார்த்தோன்னே என்ன நடக்கும், எந்த இடத்துல விட்டீங்களோ அங்கிருந்து போய் பேச ஆரம்பிக்கணும். பிஏ பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர்கிட்ட ஒரு போய் பேசிருக்கீங்கன்னா அந்த எந்த இடத்துல போய் விட்டீங்களோ அங்கிருந்து ஆரம்பிக்கணும். மனம் டயர்டாயிரும். இப்ப சி எங்க போய் பேசுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அங்கிருந்து விட்டு ஆரம்பிக்கணும். அப்ப என்ன ஆகுனா புத்தி, அதாவது எது மனம் தான் போய் பேசணும்னு நினைக்கிறது. உள்ள இருக்கிற இன்டெலெக்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு தெரியும் எது போய் உண்மைன்னு தெரியும். அது சொல்லும், புத்தி சொல்லும் ஏது தப்பு, இது செய்யக்கூடாது, தப்பு, இது மாத்தி சொல்றேன்னு. ஏன்னா மாத்தி சொல்றவனுக்கு நான் மாத்தி சொல்றேன்னு தெரியுமா தெரியாதா? அந்த மாத்தி சொல்றேன்னு சொல்றது யாரு? புத்தி. மனம் என்ன பண்ணுது, ஒரு சுகத்துக்காக, ஒரு தப்பிக்கிறதுக்காக, ஒரு பயத்துல ஒரு பொய் சொல்லிடும். ஆனா புத்தி என்ன சொல்லும், பேசாத நான் போய் பேசுறேன்னு ஒருத்தருக்குள்ள உணர்றான் பாத்தீங்களா, அவன் என்ன ஆகுவான், இப்படி நாள் படம் நீங்க பேசிட்டே இருக்கும்போது கண்டினியூஸ் தான் நம்ம போய் பேசுறோம். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா ஒண்ணுமில்லாத விஷயத்துக்கு காலையில என்ன சாப்பிட்ட அப்படின்னா இட்லி சாப்பிட்டுருப்பாங்க, தோசைம்பாங்க. எதுக்கு அந்த பொய் மாத்தி பேசுறாங்கன்னே அந்த அளவு போயிருவோம். ஏன்னா மாத்தி மாத்தி பேசி உள்ள ஒரு காம்ப்ளெக்சிட்டி உள்ள உருவாயிரும் மனதுக்கும் புத்திக்கும். அப்பதான் அவர் என்ன சொல்றாரு, ஒரு நேர்மையா நாம மனசை, ஆர்ஜவம்னு ஒரு கேரக்டர் தான் அவர் இங்க சொல்றாரு. ஆர்ஜவம் அப்படின்னா மனசுல என்ன நினைக்கிறோமோ அது உண்மை, வாயில என்ன பேசுறோமோ அது வாய்மை, கையில என்ன செய்யறோமோ அது மெய்மை. உண்மை, வாய்மை, கையில செய்யறது மெய்மை, கையிலயோ காலிலையோ, இதெல்லாம் சேர்ந்தா தான் நேர்மை. எப்பவுமே 3 ஒரே கோட்டில் இருக்குன்னு வச்சுக்கலேன். என்ன நினைக்கிறோமோ அதை மட்டும்தான் பேசணும், என்ன பேசுறோமோ அதைத்தான் செய்யணும். இந்த 3ஐயும் உங்க லைஃப்ல ஒரு நேர்கோட்டில் வச்சு பாருங்க. அதுக்கு பேர் ஆர்ஜவம்னு பேரு, நேர்மைன்னு பேரு. நீங்க அது வாழ்ந்து பாருங்க, மனம் பலமாகும். ஆப்போசிட் என்ன, அப்படி இல்லைன்னா மனம் பலகீனமாகும்.
பலகீனமானத்தை எப்படிங்க கண்டுபிடிக்கிறது? எதுக்கு எடுத்தாலும் கோவம் வருதுங்க, எதையும் ஏத்துக்க முடியலைங்க, டென்ஷனா இருக்குதுங்க, ப்ரெஷரா இருக்குதுங்க, அந்த வார்த்தை தான் வாயிலிருந்து வரும். மன பலகீனங்கிறது தெர்மாமீட்டர் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. நீங்க பலகீனமா இருக்கிறது உங்களோட எக்ஸ்பிரஷன்ஸை தெரிஞ்சிடும். அதை வச்சுதான் மெஷர் பண்ண முடியும். ஸோ என்ன பண்ணணும்? உண்மை. அப்பதான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த மனது, அது ஒரு ஆசிரியர் சொல்லுவாரு, அந்த மாதிரி ஒரு நேர்மையை இந்த பாப்ப காரியத்துல செயல்படாம மனதை பலப்படுத்தின்னு வச்சுக்கல, மனம் ஒரு இறகு போல் லேசா இருக்கும், ஃப்ரெண்ட்லியா இருக்கு நமக்கு. நீங்க ஏதாவது தப்பு பண்ணி பாருங்க, மனம் பேர்டன் ஆயிரும், ஹெவி ஆயிரும். ரியல் ஹாப்பினஸ்ங்கிறது அந்த மனதை லேசா வச்சு கத்துக்கிறாங்க பாருங்க, அதுதான் உண்மையான ஹாப்பினஸ். அதுதான். அப்படி இருக்கிறவங்க தான் உலகத்தையே அம்யூஸ்மெண்ட் பார்க்க பார்க்க முடியும். இறைவன் படைத்த ஒரு மயிலின் நடனத்தை ரசிக்க முடியும், ஒரு காக்கையின் சத்தத்தை ரசிக்க முடியும், ஒரு குயிலின் சத்தத்தை ரசிக்க முடியும். யாருனால? இந்த மனம் இறகு போல் இருக்கும்போது உலகமே அம்யூஸ்மெண்ட் பார்க்க. அதுக்கு நாம் தனியா பணத்தை கொடுத்து காசை கொடுத்து நம்ம ஒரு பக்கம் போய் அம்யூஸ்மெண்ட் பார்க்க தேவையில்லை. மனம் ஹெவியா இருக்கவங்களுக்கு தான் அதெல்லாம் தேவை. நீங்க மனம் அமைதியா சந்தோஷமா பலமா இருக்குன்னா நீங்க சின்ன சின்ன விஷயங்கள் ஆனந்தத்தை அனுபவிக்கலாம். அதனால என்ன பண்றது? மனதை பலப்படுத்தி வச்சுக்குங்க. அடுத்தது, பெரியோர் காட்டிய வழியில பழகுங்க. பெரியோர்கள், ஏன்னா அவங்களுடைய 60-70 வயசு எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க பெரியோர் சொன்னதில் அப்படியே கேளுங்கன்னு சொல்ல, அது உங்களுக்கு கரெக்டுன்னு தோன்ற இடத்துல, ஏன்னா அவங்களுக்கு சொல்றது 90% கரெக்டாக தான் இருக்கும் பெரியவங்க சொல்றது எப்பவுமே, ஏன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருப்பாங்க. அப்போ அவங்க காட்டுற வழியில என்ன பண்ண ஒன்றும் வேண்டாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பாருங்க, அந்த காலத்தில் நம்ம பெரியவர்கள், நம்ம அம்மாயி தாத்தா வேலை யோசனை பண்ணி பாருங்க, அவங்களுக்கு முன்னாள் ஜென்ரேஷனாக பாருங்க, பொழுதுகளுக்கு முன்னாடி சாப்பிட்டுருவாங்க, பொழுதுல தான் சாப்பிட மாட்டாங்க. அப்படின்னு என்ன? ராத்திரி ஆகிட்ட சாப்பிட மாட்டாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல லைட் இல்லை, விளக்கு ஒளி தான் இருக்கும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அது ஹெல்த் வைஸ் அதுதான் குட். அப்படி சாப்பிட்றவங்களுக்கு பாருங்க, அந்த காலத்துல சுகருங்கிறது கிடையாது, ப்ரெஷருங்கிறது கிடையாது, நிம்மதியா இருந்தாங்க. அந்த வாழ்க்கை முறை நல்லா இருந்தது அவங்களுக்கு. இத்தனை ஹாஸ்பிட்டலும் கிடையாது, இத்தனை ப்ரெஷர் பேஷண்ட்டும் கிடையாது, சுகர் பேஷண்ட்டும் கிடையாது. ஸோ அவங்க அந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்கள் பெரியவங்கிட்ட இருந்து பார்த்து கத்துக்கணும். நாம என்ன பட்டிக்காட்டுத்தனம் அப்படின்னு நாம் நினைச்சுக்கிறோம். நாம பெருசா வெஸ்டர்னைஸ்ல போயிட்டு இருக்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு இந்த மாதிரி நல்ல நல்ல பழக்கங்களை தூக்கி வீசிட்டு வந்துட்டு இருக்கிறதா இத்தனை நோய்களுக்கு காரணம். அடுத்து என்ன சொல்றாரு? சத்ரு, உன்னுடைய எனிமையாக உனக்கு தோணுனாலும் அவனை அனுசரிச்சு போய் பழகு. எப்பவுமே என்ன ஆகாத, அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நமக்கு இந்த உலகத்துல எனிமின்னு யாருமே கிடையாதுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி உடனே கவுண்டர் அட்டாக் கொடுக்காதீங்க. ஏன்னா அவன் தப்பு பண்ணினாலும் நாம என்ன நினைக்கிறோம், நாம அதுக்கு உண்டான கவுண்டர், ஒன்று பேசினா நான் திருப்பி பேசணும், ஒன்று பண்ணுனா நான் திருப்பி பண்ணிடணும் அப்படின்னு பண்றீங்க இல்லையா? தேவையே இல்லை. அவங்க பண்ண தப்புக்கு பக்தி வேணுங்கிறது இறைவன் பார்த்துக்குவாரு. நான் என் வேலையை பார்த்துட்டு போயிட்டு அவர் அலர்ட்டா வச்சுக்கணும். அவங்க பண்ற குறைகள் தோஷம், அவங்க பண்ற தப்பை நம்ம கண்டுபிடிக்க தெரியணும். அதெல்லாம் எது சொன்னாலும் தெரியணும், ஆமா சாமி போறதில்ல. அவங்க என்ன பண்ணாலும் நமக்கு தப்பு எதுன்னு தெரியணும். ஆனா திருப்பி கவுண்டர் அட்டாக் போனோம் அப்படின்னா நாம நினைச்சுக்கிறோம் கவுண்டர் அட்டாக் கொடுத்தா தான் நம்ம பெரிய தைரியசாலி, கவுண்டர் அட்டாக் கொடுக்கல அப்படின்னா நம்ம கோலையோ ஏமாளியோ உலகம் நம்மள அப்படி எடை போட்டுருமோ அப்படின்னு நாம நினைச்சுக்கிறோம். உண்மை என்னன்னா, பொறுத்தவர் பூமி ஆழ்வான். அதான் நம்மளுடைய பழமொழி, பொறுத்தவன் பூமி ஆழ்வான். பொறுமையா இருக்கிறவன் பூமி. என்ன கவுண்டர் அட்டாக் கொடுக்காம அமைதியா, சத்ருனா எனிமிகளான இருந்தாலும் திடீர்னு என்ன பண்ணிடக்கூடாது. இப்ப நம்ம ஒரு வாரம் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, பெகல்காம்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தோடனே அடுத்த செகண்ட் நம்ம ஆர்மி தூக்கிட்டு ஓடல பாகிஸ்தானுக்கு, நின்று டைம் பார்த்து அப்புறம் தானே எதிர்த்து சண்டை போட்டோம். அந்த ஒரு டைம் நமக்கு இருக்கணும் எப்பவுமே, குஷன் டைம். அதை எடுத்துக்கணும். ஒருத்தர் சொன்ன உடனே திருப்பி கவுண்டர் அட்டாக் அது பண்ணக்கூடாது. அது என்ன சொல்றது, சத்ருவா இருந்தாலும் கொஞ்சம் அனுசரிச்சு ஒரு டைம் பார்த்து நீ பழகணும். அடுத்து என்ன சொல்றாரு, பணிவு. பணிவு நாங்க ஒரு வினயம்னு சொல்லுவோம். ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட், த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த ஃபீலிங் ஆஃப் கிராட்டிடியூட். இது பண்ணிதான் ஆகணும். நிறைய பேர் என்ன மனசுல இருக்குங்க மரியாதை, வெளியிலாம் காமிக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். எல்லாம் மனசுல இருந்தா போதும், போய் காலில் விழுகணும் அவசியம் எல்லாம் இல்லை நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா நம்மளோட பணிவு எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட். யார் அதாவது ஒருத்தர் நீங்க எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் பண்றீங்கன்னா மரியாதை பண்றது அவங்களுக்கு இல்லை, நமக்காக. என்னுடைய மனம் மெச்சூரிட்டிக்கு, அந்த அகங்காரத்திலிருந்து விடுபடுவதற்கு வினயம் பணிவுங்கிறது ரொம்ப அவசியம். எத்தனை தடவை நீங்க கீழே குனிஞ்சு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஈகோ, நம்மளுடைய வலுவிழக்கும். அகங்காரம் அது என்ன ஆகும், இதாக குறைய ஆரம்பிக்கும்.
அப்ப அதனாலதான் அந்த காலத்துல என்ன பண்ணி சொல்லி கொடுத்தாங்க, பெரியவங்களை பார்த்தோன்னா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கு. ஆனா இந்த காலத்துல என்ன நினைக்கிறோம், அதெல்லாம் தேவையில்லை. தேர் இஸ் நோ நீட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட். இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் பண்ணினா உன் மனம் பலமாகும். உன் மனம் பலமாகணும்னா என்னோட எக்ஸ்பிரஷன் ஆஃப் கிராட்டிடியூட் இஸ் வெரி மச் நீடட். இந்த சீக்ரெட் தெரியுது இல்ல, எனக்காகத்தான் நான் அவங்க காலில் விழுகிறேனே தவிர அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம விழுகிறது இல்லை. என்னுடைய மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட், என்னுடைய மனம் பலமாவதற்காக, டு ஸ்ட்ரென்தன் மை மைண்ட், அதுக்காகத்தான் நான் என்ன பண்றேன், அவங்க காலில் விழுகிறேங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஐ எம் கெட்டிங், இது ஒருத்தர் ஆசீர்வாதம் வாங்குறேன், இட்ஸ் ஃபார் மை சேக், நாட் ஃபார் ஹிஸ் ஆர் ஹர் சேக். அதை தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஃபார் மை சேக். தட் இஸ் மெச்சூர்டு மைண்ட். அது எங்க இருந்தாலும் சரி, அது எந்த இடத்துல இருந்தாலும் சரி. அது வரைக்கும் இப்ப எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க, இப்ப போய் அவங்க காலில் விழுகிறதா அப்படிலாம் நினைக்க கூடாது. எங்க பார்த்தாலும் நமக்கு பெரியவங்களை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது, ஒரு பணிவா பேசுறது, சத்தம் போட்டு பேசாம கொஞ்சம் தள்ளி நின்று பேசுறது, இந்த மாதிரி நமக்கு எல்லா ஆக்டிவிட்டியும் தெரியும். எல்லா விஷயங்களையும் ஃபாலோ பண்றது மனதை பலப்படுத்துங்கிறார் பர்தகிரி. நீ எதுக்கு வணங்குற? ஃபார் யுவர் சேக். நீ உன் மனதை பலப்படுத்திருக்கத்தான் விழுகிறிய தவிர, காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறிய தவிர அவங்களுக்கு அது தேவையில்லை அப்படின்னு பர்தகிரி சொல்றாரு. அடுத்தது, ஒரு பெற்ற புகழை காப்பாற்றி பழகு. ஏன்னா அந்த புகழை வந்துட்டு ஏதோ ஒரு காரணத்தினால் நம்ம அதுல இருந்து நழுவிட்டோம் அப்படின்னா மனம் நிம்மதி இழந்துடும். ஒரு தோன்றின் புகழோடு தோன்றுக, அந்த புகழை அடைவதற்குண்டான முயற்சி நம்ம செஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கோம். சில பேர் அதை அடைஞ்சிட்டு அதுல ஒரு லெத்தார்ஜிக்கு வந்துடும். அது என்ன போ, 4 பேர் புகழ்ந்தா என்ன புகழ, நமக்கு நம்ம சாப்பிட்ற 4 புகழ்ந்தா என்ன, புகழாட்டி என்ன அப்படிங்கிற ஒரு சலுப்பு வர்றது நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. பெற்ற புகழை எப்பவுமே காப்பாற்றி வச்சுக்கணும். அந்த லெவல் விட்டு கீழே இறங்கிடக்கூடாது. ஏன்னா அது மனநோய்க்கு பெரிய காரணம். ஏன்னா அந்த புகழ் இருக்கும்போது உங்களை இன்னும் 4 பேர் எப்படி மதிச்சிருப்பாங்க. அந்த புகழ் விட்டு கீழே பாருங்க, 4 பேர் நம்மளை எப்படி பண்றாங்க போது மனம் ரொம்ப கஷ்டப்படும். ஸோ பெற்ற புகழிலிருந்து என்னைக்கும் கீழே விழுந்துடாத. ஒரு பொய்யே பேச மாட்டான் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு ஒரு பட்டம் கிடைக்குது. இவங்க எந்த சமயத்திலையும் பொய்யே பேச மாட்டாங்க, எப்பவுமே உண்மைதான் பேசுவாங்கன்னு ஒரு கீர்த்தி புகழ் உங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. எல்லாரும் உங்களை புகழ்றாங்க. அப்படி ஒரு புகழை பெற்றுட்டு ஏதோ ஒரு அல்ப ஆசைக்காக, ஒரு சுகத்துக்காக போய் பேசிடக்கூடாது. அப்ப என்ன ஆகு, 4 பேர் வரை இத்தனை நாள் இப்படி இருந்தாங்க, இன்னைக்கு பாரு எப்படி பேசுறாங்க அப்படிங்கும் போது நம்ம புகழ் இருந்து கீழே வர்றோம். அப்ப அது மனம் பாரமாயிரும். ஐயோ இப்படி பேர் வாங்கிட்டு அப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டனே அப்படிங்கும் போது என்ன ஆகும், மனம் எப்படிங்க குழுன்னு இருக்கும், கஷ்டப்படும். ஸோ இதிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஸோ இந்த அறிவோட நீ போனீன்னா, அவர் என்ன சொல்றாரு, பத்திரிகை என்ன சொல்றாரு, இதோட நீ இருந்தீன்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ இப்போ கடைசி வேர்டு என்ன சொல்றாரு, உன்னை நீயே இதுல காப்பாத்திக்கலாம். இதையெல்லாம் நீ ஃபாலோ பண்றேன்னு எதுக்காக, மற்றவங்களுக்காக இல்ல, உன்னை நீ காப்பாற்றிக் கொள்வதற்காக. மற்றவங்க துக்கம், அதாவது என்ன சொல்ற, கருணை காட்டு. அடுத்து கடைசி எதுல முடிக்கிறாரு, கம்பேஷன். முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க கிட்ட கருணையா இரு. இதுதான் பெரியோர்கள் சொல்லி கொடுக்கிற நடத்தை. இப்ப என்னன்னு அவர் சொன்னாரு, ஃபர்ஸ்ட் மனதுல பேராசையை வளர்த்துக்காத. ஆசை படுறதுங்கிறது தப்பு கிடையாது, அளவுக்கு மீறி எதையும் ஆசைப்படாத. அப்ப ஏன் ஆசைப்படக்கூடாதுங்கிறாரு, ஆசைப்பட்டினா ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்காது, இது கிடையாது. கிடைக்காத போது அந்த எதிர்பார்ப்பு வரும்போது ஏமாற்றம் வரும், கோபம், மனம் என்ன ஆயிரும், பலம் இழந்து விடும். பொறுமை இல்லாம இருந்தீனா மனம் பலம் இழந்து விடும். அப்ப அடுத்தது பாப்ப காரியத்தை பண்ணிட்டே இருந்தீனா மனம் பலம் இழந்து விடும். பாப்ப காரியம்ங்கிறது எது, அதர்மம். எது தர்மம் எது அதர்மம் தெரிஞ்சு, எது விச் இஸ் ஃபேவரபிள் டு மீ அது நான் மற்றவங்களுக்கு பண்ணுவேன், விச் இஸ் அன்ஃபேவரபிள் டு மீ அதை நான் மற்றவங்களுக்கு பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது தான் தர்மம். அதுதான் புண்ணியத்தை கொடுக்கும். மாத்தி பண்ணினீங்கன்னா அதுக்கு பேர் பாப்பம். அதை பண்ணிட்டே இருந்தோம்னா மனம் பலத்தை இழந்துவிடும். அடுத்து என்ன சொன்னாரு, உண்மை பேசி பழகு. நேர்மை, மனசில் நினைக்கிறது உண்மை, வாயில பேசுறது வாய்மை, கையில செய்யறது மெய். 3 நேர்மை. அந்த நேர்கோட்டுல வந்தீங்கன்னா மனம் பலமா இருக்கும். மனம் பலமா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் டெரிட்டரி ஃபார் டு ஹாவ் ஹாப்பி லைஃப்.
நம்ம இதெல்லாத்தையும் விட்டுட்டு பணம் 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 சந்தோஷத்தை கொடுக்கும்னு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கிறோம். பணம் மட்டும் சந்தோஷத்தை கொடுப்பதில்லை. இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வச்சு இதெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா தான் அப்படி பணம் வந்தா கூட யூ கேன் என்ஜாய் த மணி. இந்த பிளாட்ஃபார்ம் நீங்க ரெடி பண்ணாம 1 கோடி ரூபாய் கொண்டாந்து கையில கொடுத்தாலும் யூ கேனாட் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். யூ மஸ்ட் ஹேவ் திஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் யுவர் மைண்ட். அப்பதான் பணம் சந்தோஷத்தை கொடுக்கணும் ஓடுறோம். பாத்தீங்களா, ஏன் பணம் வந்தால் ஏன் சந்தோஷமா பல பேர்த்தினால இருக்க முடியறது இல்லைன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ப்ராப்ளம். பணம் வீட்டை சுத்தி இருக்கும், வீட்டு ஃபுல்லா இருக்கும், வீட்டை சுத்தி இருக்கும், வீட்லயும் இருக்கும், பட் தே கேனாட் ஹேவ் அ ஹாப்பி லைஃப். ஏன் யோசனை பண்ணி பார்த்திருக்கீங்களா? அப்ப பணம் சந்தோஷத்தை கொடுக்கணும், அவங்க முதல்ல அவங்க சந்தோஷமா இருக்கணும். ஏன் அவங்களால அவ்வளோ பணம், அத்தனை மாசம் ஆன வாடகை வருதுங்கிறாங்க, பிசினஸ் பண்றாங்கிறாங்க, இவ்வளோ பணம் இருக்கே, பணத்திலே நீச்சம் அடிப்பாங்க போல் இருக்குதே. கண்டெய்னர் லாரியில பணத்தை போட்டு ரோடோட சுத்த விடுறாங்களே, என்ன பண்றதுன்னு தெரியாம. இல்ல பக்கத்துல இருக்கிற டிவியெல்லாம் வாங்குறாங்களே, இங்கிருந்தெல்லாம் வாங்கினா முடிஞ்சு போச்சு, நீ அடுத்த தீவு இந்திய பெருங்கடல்ல என்னென்ன தீவு இருக்கோ அதெல்லாம் வாங்குறாங்களே. அவ்வளவு பணத்தை சம்பாரிச்சோம், அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களான்னா, சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க நாளைக்கு 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க மாசம், சந்தோஷமா இருக்கணும்னா அந்த பணம் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்காது. ஏன்னா 10 லட்சம் இருக்குன்னு சந்தோஷமா சுத்திட்டு இருக்கான், நாம எப்படி 1 லட்சத்துல போய் சந்தோஷமா இருக்கிறது? திங்க் பண்ணணும். அப்ப என்ன மிஸ் ஆகுது? இந்த பிளாட்ஃபார்ம், இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க பில்டப் பண்ணீங்கன்னா தான் அந்த 1 லட்ச ரூபாய் சம்பளம் வந்தாலும் யூ கேன் என்ஜாய், 50,000 சம்பளம் வந்தாலும் யூ கேன் என்ஜாய், யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். பணம் மட்டும் சந்தோஷத்தை கொடுக்கவே கொடுக்க முடியாது, அது பாதுகாப்பற்றது. சுவாமிஜி அடிக்கடி சொல்றேன், இன்செக்யூரிட்டி அதுக்கு தான் அதிகம், பணத்துக்கு தான். ஏன்னா பணத்தை இப்படி ரோட்ல ஒரு 10 ரூபா நோட்டை போடுங்க, அது தன்னைத்தானே பாதுகாத்துக்குமே என்ன, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு பணம் எனக்கு எப்படிங்க பாதுகாப்பை கொடுக்க முடியும்? ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல பூட்டு வருது, ஃபர்ஸ்ட் பர்ஸ், அப்புறம் பீரோ. அந்த பணத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு, அது ஒரு இன்செக்யூரிட்டி டப்பான்னு நான் சொல்றேன். பணம்ங்கிறது இட் கேனாட் கிவ் யூ தி செக்யூரிட்டி ஃபீலிங்கிற. ஏன்னா அதுக்கு பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கோன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பர்ஸ்ல வைப்போம் கொஞ்சம், அடுத்து பீரோல வைப்போம், அதுக்கடுத்து எங்க கொண்டு வைப்போம், ஒரு லாக்கர்ல கொண்டு வைப்போம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஒரு ஏதோ ஒரு முதலீடு பண்றோம். அப்போ என்ன பண்ணுவோம், நீங்க ஒரு பேங்க்லயே நீங்க லாக்கர்ல போட்டு வச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த காலத்துல அது ஒருத்தர் சொல்லுவாரு, தினம் அந்த வழியா போய் அந்த பேங்க் இருக்கான்னு பாத்துக்கிறேங்க. ஏன்னா என்னைக்கு நைட்டு பார்த்தா பேங்க் இருக்குது, காலைல பார்த்தா அந்த பேங்க் காலி பண்ணிட்டு போயிடுறானுங்க, எங்கேன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ பணம்ங்கிறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் பணம் ஆனா என்ன, பணக்காரங்க என்ன பண்றாங்க, பிளாக் கேட் வச்சுட்டு தான் சுத்துறாங்க, புல்லட் ப்ரூஃப் கார், பிளாக் கேட்ஸ். ஏன் பணம் அதிகமாக என்ன தேவைப்படுது, இதெல்லாம் அதிகம். அப்ப அது எப்படி, அது செக்யூரிட்டியே கொடுக்க முடியாது, அதுக்கு செக்யூரிட்டி தேவைப்படுற ஒரு விஷயம் பணம். எனக்கு எப்படிங்க செக்யூரிட்டியை கொடுக்க முடியும்? லாஜிக் எங்கேயோ உதைக்குது இல்லையா? சோ பணம் தேவை. இட் கேன் பை எனிதிங் எவ்ரிதிங் இன் திஸ் வேர்ல்ட். மணி இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட். நான் வேண்டான்னு சொல்லல சாஸ்திரம், உன்னால முடிஞ்ச அளவுக்கு சம்பாரி, அதையெல்லாம் அதுக்கு மாறுக்கருத்தே கிடையாது. எவ்வளவு உழைக்க முடியுமோ அவ்வளவு உழைச்சு பணத்தை சேர்த்து வை. அன்னம் பகு குர்வீத்து, நிறைய சாப்பாடு செய்ய, நிறைய தானம் பண்ணு, அதுதான் நம்மளுடைய அழகு. எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதை கொடுத்து பழகணும். அதான் அடுத்து சொல்றது தயா, கம்பேஷன் மனதில் வச்சு டெவலப் பண்ணி அந்த மனதை அந்த பிளாட்ஃபார்ம், அந்த ஒரு இதுக்குள்ள கொண்டுட்டு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரணும். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்னென்ன, அந்த மனதில் என்ன இருக்கணும், பேராசை இல்லாம இருக்கிறது. இப்ப பத்திரிகை சொல்றது பொறுமையா இருக்கணும், பாப்பக்காரியத்தை பண்ணிடாத, உண்மையை பேசு, பெரியவங்கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோ, அவங்க சொல்ற காட்டிய வழியில போய்ப்பாரு, சத்ருவா இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்து பேசு பண்ணு, பேரண்ட் கிட்ட மத்தவங்க கிட்ட பணிவா இரு. பெரியவங்கன்னா பேரண்ட் ஃபர்ஸ்ட் வீட்டுல இருந்து ஆரம்பிக்கணும். அம்மா அப்பால கால விழுந்து இந்த காலத்து பிள்ளைகளாட்ட கஷ்டப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஐயோ நான் ஏன் விழுகணும், அப்படி அந்த மாதிரி இருக்காம பணிவு, எக்ஸ்பிரஷன் ஆஃப் தட் கிராட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மென்டல் growth. அப்படி இருந்து பழகு. அப்புறம் எந்த ஒரு புகழை பெற்றினா அதிலிருந்து கீழே விழுந்துராத, அதை கீப் அப் பண்ணு. அடுத்தது ஒரு தயா, கருணையுடன் இரு. அதுதான் இப்ப நம்மளுடைய சப்ஜெக்ட். கருணைனா என்ன, ஏன் கருணை, இதெல்லாம் இருந்த அப்படின்னா கருணை பத்தி நம்ம தனியா பார்க்க போறோம். தயா, கம்பேஷன்ங்கிற டாபிக் அடுத்த half an hour நம்ம பார்க்க போறோம். இப்ப இதெல்லாம் எதுக்குன்னு பர்தகிரி சொல்றாரு, இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த மைண்டை கொண்டாந்து டெவலப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பணம் வந்தாலும் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப்,
பணம் வல்லினாலும் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். பணம் வல்லினாங்க உணவு உடை இருப்பிடத்துக்கு பணம் அவசியம். அதை தாண்டி பணம் வல்லினாலும் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஏன்னா உன்னோட ஹாப்பினஸ்க்கு யூ நீட் நாட் கோ டிபெண்ட் அப்பான் எக்ஸ்டர்னல் ஆப்ஜெக்ட், பர்சன்ஸ் ஆர் அ திங். You can be happy of your own self if you come into that platform. வந்துட்டீங்கன்னா பணத்தை வந்ததுன்னா என்ஜாய் பண்ணலாம், இல்லைன்னு நம்ம சொல்லல, பணம் சம்பாதிக்குன்னு சொல்லல. ஸோ இந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்துட்டு பணம் சம்பாரிச்சு பாருங்க. யூ ஆர் த ஹாப்பியஸ்ட் உமன் இன் திஸ் வேர்ல்ட், மேன் இன் திஸ் வேர்ல்ட். யூ கேன் என்ஜாய் த மணி. இந்த பிளாட்ஃபார்மே இல்லாம எத்தனை பணம் வந்தாலும் என்ன சொல்றாரு, யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அது கடைசியா அவர் சொல்லி முடிக்கிற வேர்டு கருணை. துக்கிதே தயாம் குரு, அதுல ஸ்லோகத்தை முடிக்கிறாரு. கம்பேஷனா வாழ்ந்து பழகு. ஏன் கம்பேஷன்? இப்போ நம்ம ஏன்னா நம்மளுடைய ஜென்ரலா ஒரு உலகத்துல என்ன கருத்து வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த கருணைங்கிறது ஏமாளித்தனம், கோமாளித்தனம், எதையும் யாருக்கு கொடுத்துடக்கூடாது. அவனுக்கு நம்ம லோக்கல் என்ன பேரு, அவன் உஷார் பார்ட்டி, அவன் தான் உஷார். இதனால அந்த மனம் எப்படி பலகீனமாகுது? தயாங்கிற குணம் இருந்தா மனம் பலமாகுது. தயா கம்பேஷன்ங்கிறது இல்லைனா மனம் பலகீனமாகுது. அது எப்படி ஏன் ஆகுது? அந்த பலகீனமான மனத்தை என்ன பண்ண முடியாது. நீங்க 1 கோடி கொடுத்தாலும் யூ கேன் ஹேவ் a happy life. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மள வெளியே தள்ளி விட்டுரும். ஒரு கண்டென்ட்மெண்ட், ஒரு ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட் அது வரணும். போதும் என்ற மனம் அது வரணும்னா வெளியில் இருக்கிற பொருளையோ ஆப்ஜெக்டையோ நம்பினாலும் உங்களுக்கு போதும் என்ற மனம் வராது. ஏன்னா நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்க, யாரை பார்ப்போம், மனம் யாரை இயற்கை யாரை பார்க்க 2 லட்சம் சம்பாதிக்கணும்னு பார்க்கும்போது உடனே அந்த கண்டென்ட்மெண்ட்லாம் வராது. சரி, கஷ்டப்பட்டு நீங்க 2 லட்சத்துக்கு போறீங்க, டேர்ன் ஓவர் பிசினஸ் ஏதோ ஒன்று, அடுத்து 3 லட்சத்தை பார்க்கும். இப்படி இருக்கிறதுனால அந்த பொருள்களை அடைந்து அல்லது உறவுகளை அடைந்து அல்லது அனுபவங்களை அனுபவிச்சு யூ கேனாட் கம் டு த ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட். யூ கேன் கெட், பட் ஆர் ஆல் டெம்பரரி. பெர்மனண்டா 24/7 எதுவுமே இல்லாம எப்படி ஒரு கண்டென்ட்மெண்ட், நிறைவு, மன நிறைவு. அந்த மன நிறைவு தான் மனதுக்கு பலம். அப்ப அந்த அதை எப்படி நம்ம பண்றோம் அப்படின்னா, we have to recognize அந்த கண்டென்ட்மெண்ட் வர்றதுக்கு, அந்த வேல்யூ நம்ம கத்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் தர்மத்துக்கு உட்பட்டு வாழணும். தர்மம்னா அதை சொல்லிட்டே இருக்க பாருங்க, விச் இஸ் ஃபேவரபிள் டு மீ அதை நான் செய்வேன், விச் இஸ் அன்ஃபேவரபிள் டு மீ நான் அதை உலகத்துக்கு செய்ய மாட்டேன். அவ்வளவுதான். அது ஒரு க்ஷணமும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். நான் வாரத்துக்கு 2 நாள் பண்ணுங்க, வாரத்துக்கு 4 நாள் என்னால் பண்ண முடியலைங்கன்னு சொல்லக்கூடாது. ஒரு க்ஷணமும் அதில் நிற்கணும், தர்மத்தில் நிற்கணும். அடுத்தது நல்ல எண்ணங்களை, நல்ல வேல்யூஸ், குட் வேல்யூஸை வளர்த்துக்கணும். யூ ஹாவ் டு கிவ் டைம் அண்ட் எனர்ஜி, அதை வளர்த்துக்கணும். அதே மாதிரி தீய எண்ணங்கள் அதுல இருந்து கொஞ்சம் விடுபட்டிருக்கும் எஃபர்ட் போடணும். இப்ப எதுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம்? ஃபார் ரிலேட்டிவ் கண்டென்ட்மெண்ட் யூ ஹாவ் டு ஃபாலோ எ தர்மா லைஃப், தார்மிக் லைஃப். நல்ல குணங்களை வளர்த்துக்கணும், தீய குணங்கள் வந்து விடுபடணும். 3வது ஹார்ட் ஒர்க். உழைக்கிறதுக்கு என்னைக்குமே சோம்பேறித்தனப்படக்கூடாது. எப்போ உங்களுக்கு உழைப்பு ஒரு இடத்துல உங்க உழைப்பு, இந்த ஒரு உழைப்பு, ஒரு ஒர்க் உங்களுக்கு முன்னால் நிக்குது, இதை செய்ய அப்படின்னு, எப்ப நாம அந்த உழைக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு நம்ம நழுவுறோமோ எழுதி வச்சுக்கோங்க, we cannot have a happy life. உங்களுக்கு முன்னால ஒர்க் நிற்கும். இப்ப நாளைக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஸ்டூடெண்ட்ஸா இருக்கிறதுனால இப்ப திங்கக்கிழமை ஒரு எக்ஸாம். அப்ப நீங்க பிளான் பண்ணி பாக்குறீங்க, இன்னையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சோம்னா சண்டேக்குள்ள எல்லாம் கரெக்டா முடிச்சு திங்கக்கிழமை போய் அந்த எக்ஸாம் நல்லா எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு 5 days ப்ரிப்பரேஷன் இஸ் நீடட். ஃப்ரம் டுடேன்னு வச்சுக்கோங்களேன். இன்னையிலிருந்து ஆரம்பிச்சோம்னா தான் ஃப்ரம் வெட்னஸ்டே டு சண்டே வரைக்கும் அது ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம்னா தான், ஒரு கன்சிஸ்டண்டா ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருந்தோம்னா, இன் பிட்வீன் நமக்கு பல ஒர்க் இருக்கு. ஸோ தென் என்னால் ஒரு 2 hours 1 hour தான் கொடுக்க முடியும். அது ரெகுலரா அந்த 1 hour கொடுத்தா தான் நான் எக்ஸாம் நல்லா பண்ண முடியும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க புக் எடுக்கிறீங்க, அதுக்கு 1 hour எந்த டைம், ஒரு சாயங்காலம் 6 to 7, 7 to 8 ஏதோ ஒரு டைம் எடுத்து வச்சு புக் எடுத்து வச்சு இப்படி உட்காந்துட்டீங்க. அப்ப பாருங்க அந்த மனம் என்ன பண்ணும், நாளைக்கு படிச்சுக்கலாம், இன்னும் 5 நாள் இருக்குல்ல, நாளைக்கு படிச்சுக்கலாம், லெட் அஸ் என்ஜாய் டுடே, லெட் அஸ் டேக் த செல்போன், அல்லது யாராவது பேசுறது இல்லை யாராவது ஏதோ ஒன்று, மனம் அப்படிதான் பண்ணும். ஆனா புத்தி என்ன சொல்லும், பிளான் போட்டதுல யாரு? புத்தி. எனக்குள்ள இன்டெலெக்ட் தான் பிளான் பண்ணுச்சு, இப்படி ஒரு மணி நேரம் படி, திங்கக்கிழமை சரியா கரெக்டா எக்ஸாம் கரெக்டா எழுதிடலாம்,
அப்ப என்ன பண்றோம்? அந்த சோம்பேறித்தனம், லேசினஸ்ல இருந்து வெளிப்படணும்னா ஒன்னு அறிவு இருக்கணுங்க. எப்ப நீங்க இன்னைக்கு இதை நீங்க போஸ்ட்போன் பண்றீங்களோ, அந்த ஒர்க்கில் இருந்து உங்களை நீங்க நழுவிக்கிறீங்களோ, உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறீங்களோ, யூ cannot have a happy life. cannot have பிளான் பண்ணிட்டு அந்த படிக்காம இருந்து பாருங்க, வெளியில பார்த்தா ஜாலியா இருக்க மாதிரி இருக்கு. மனசுக்குள்ள ஒருத்தர் உள்ள சொல்லி, ஏன் பிளான் பண்ண புத்தி தான் எனக்குள்ளதான் இருக்கான், வெளியிலே ஓடி போயிட்டான், எனக்குள்ளதான் இருக்கான். அவன் என்ன சொல்லுவான்? பிளான் போட்டியில படிக்கல, பிளான் போட்டியில படிக்கல. நமக்குள்ளே இருப்பான் புத்தி. நமக்கு இருக்கிற மனம் என்ன பண்ணுச்சு? ஜாலியா இருக்கலாம்னு முடிவு பண்ணுச்சு. எனக்கு ஒரு புத்தின்னு ஒருத்தர் இருக்கானே, அவன் என்ன சொல்லுவான்? பிளான் போட்ட படிக்கல, பிளான் போட்ட படிக்கல, பிளான் அப்புறம் நாளைக்கு படிச்சுக்கலாம். புத்தி சொல்லும், பிளான் போட்ட நீ படிக்கல. மனம் என்ன சொல்ல? நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்படி உள்ள என்ன நடக்கும்? இதுக்கு பேர் தான் பாரத போர்னு பேர். இது இந்த பிரச்சனைக்குள்ளேயே நீங்க அதுக்கு என்ன பண்ணிருக்கலாம்? அன்னைக்கு பிளான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் யூ கேன் ஃப்ரீ. இந்த மாதிரி ஒரு பிளான் என்னன்னா, நீங்க இந்த இடத்துல நழுவிட்டு நீங்க எதை பாக்குறீங்க? அந்த திங்கக்கிழமை அன்னைக்கு எழுதுற எக்ஸாம்ல என்ன மார்க்கு, அதனுடைய பெனிஃபிட், அதுலதான் கவனம் இருக்குதே தவிர, அது கவனமே நீங்க போகவே தேவையில்லாத விஷயத்தில், உங்க கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்தை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த எக்ஸாம் நான் ஒரு 85 வாங்கிடணும், ஏன்னா அதை பத்தி பிளான் பண்றீங்க. அது தேவையே இல்லைங்குது சாஸ்திரம். அது கர்ம பலன்னு பேர். அது நீ வேண்டுனாலும் வேண்டாட்டினாலும் அது எப்படி வருமோ அது வரத்தான் போகுது. அதை வச்சு நீ கற்பனை பண்ணிக்கிட்டு அந்த ஆங்ஸைட்டி, இத்தனை வந்துடணும் அதை நினைக்கவே கூடாது. இத்தனை மார்க் வாங்கணுங்கிறத நினைக்கவே கூடாது. என்ன எப்படி இருக்கணும்னா, அந்த எக்ஸாம் நான் ப்ராப்பரா எழுதணும்னா எப்படி ஒர்க் பண்ணும் முதல்ல புத்தி சொன்னீங்கன்னா, ப்ராப்பரா எப்படி ஒர்க் பண்றதுன்னா, அவங்கவுங்க புத்தி பிளான் போட்டு கொடுக்கும். அவங்கவுங்க போட்ட பிளானுக்கு அவங்கவுங்க நேர்மையா இருந்து பழகுங்க. இது என்ன எப்பனா அப்பதான் உங்களுக்கு அந்த செல்ஃப் எஸ்டீமே வரும். ஒரு பிளான் போட்டீங்க, அது பிரகாரம் பண்ணி பாருங்க, அப்பதாங்க அது செல்ஃப் எஸ்டீமா மாறும். உங்களை நீங்களுக்கு மதிப்பு கொடுப்பீங்க. நீங்களே ஒரு பிளானை போட்டு நீங்களே உங்க பேச்சை கேட்கலினா, ஊர்ல இருக்கவனா நம்ம பேச்ச எப்படிங்க கேட்பான்? நீங்களே ஒரு பிளான் போட்டீங்க, நீங்களே அதை கேட்கல. இப்போ அப்ப என்ன ஆகுது? ஊர்ல இருக்கவனா வேற நம்ம பேச்ச கேட்கணும்னு வேற ஒரு ஆசை வேற, எப்படிங்க கேட்பான்? திங்க் பண்ணி பாருங்க, நல்லா திங்க் பண்ணி பாருங்க. அப்போ எப்ப நம்மள ஒருத்த மதிப்பான்னா, நான் போட்ட பிளான நான் மதிச்சு அந்த வேலையை நான் செஞ்சு முடிச்சேன்னா ஊர்ல இருக்கவன் தானா மதிப்பான். ஏன்? அங்க சக்சஸ்ங்கிறது எனக்கு எழுதப்பட்ட ரகசியமாய் போயிடும். எப்ப நான் என்னோட பிளானிங்க்கு நான் ஒத்து வரணும், அங்க அந்த நீங்க நினைக்கிறது 80 மார்க் பிளான் பண்ணிருப்பீங்க. நான் சொன்ன அதை விட்டுட்டு இன்னைக்கு என்ன நான் என்ன பிளான் பண்ணணும் அதை நான் படிச்சுட்டேன் அப்படின்னு இருந்து பாருங்க. நீங்க 80 எதிர்பார்ப்பீங்க, அங்க 100 வரும், கண்டிப்பா வரும். ஏன் தெரியுங்களா அவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம்? எவ்ரி ஆக்ஷன் ஹாஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். படிக்கிறீங்களா இல்லையா? படிச்சிருப்பீங்க +2 எல்லாம். சோ என்ன கர்மம் பண்ணமோ அதற்குண்டான பலன் வந்தே தீரணுங்கிறது இந்த வேர்ல்டோட நியதி. அது யாருமே அழிக்க முடியாது. அந்த நியதி கர்மா தியரின்னு பேரு. கர்மா நியதி, கர்மா தியரின்னு சொல்லுவோம். என்ன பண்ணீங்கனாலும் அதுக்குண்டான ஆப்போசிட் அத பலன் உங்களை சேரும். அது இறைவனே நினைச்சாலும் தடுக்க முடியாது. ஆனா அந்த 100 மார்க் வர்ற அளவுக்கு இங்க உழைச்சிடணும். கவனம் எங்க இருக்கணும்? இப்ப நான் போட்ட பிளான்ல இருக்கணும். 80 மார்க் வாங்கணும், அப்புறம் அந்த கம்பெனி வந்தா அதுல போகணும், இதுல கற்பனையிலேயே என்னத்தை கோட்டி விட்டுறது, ப்ரெசென்ட்டை கோட்டி விட்டுறது. டோன்ட் ப்ரூட் அபவுட் பாஸ்ட். டோன்ட் எதிர்காலத்தை பத்தின ஃபேண்டசிக்கும் போகாதீங்க. இறந்த காலத்தில் நடந்தது, போன எக்ஸாம் இப்படி எழுதி அப்படியே போச்சு, அதுக்கும் போகாதீங்க. லிவ் அட் பிரசன்ட். இப்ப 1 மணி நேரம் பிளான் போட்டேன்னா படிச்சோமா, அப்படி வாழ்ந்து பாருங்க. எல்லாத்துக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம் எடுத்துக்கிட்டேன், நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸாம் எடுத்துட்டேன். அப்படி வருதுன்னா எப்படி நீங்க பிளான் பண்றீங்க? அதை நீங்க உங்க பேச்ச முதல்ல நீங்க கேட்டு பழகுனீங்கனாவே செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் எஸ்டீம் தானா வரும். வேற ஒன்னும் பண்ண வேண்டாம். என்ன கேட்கணும்? என் பேச்ச நான் கேட்கணும். நான் போட்ட பிளானுக்கு நான் ஒபே ஆகி பண்ணணும். அப்பதான் மைண்ட் வில் பி யுவர் ஸ்லேவ். யூ வில் பி த மாஸ்டர், யுவர் மைண்ட் வில் பி ஸ்லேவ். அப்படி வச்சிருக்கணும் எப்பவுமே மனச. புத்தி தான் என்னவா இருக்கணும்? மாஸ்டர். புத்திம் சாரதி வித்திம் பகவத் கட்டோபனிஷத்துல. புத்திம் சாரதி. அவனை ஒரு டிரைவரா வச்சிருக்கணும் புத்திய. யாரு? மனதை டிரைவரா வச்சிருக்க கூடாது. அவன் மைண்ட் ஷுட் நாட் டிரைவ் யூ, த புத்தி ஷுட் டிரைவ் யூ. அப்ப யூ வில் கோ இன் த ரைட் பாத். அப்படி பிளான் பண்ணி போனீங்கன்னா சோம்பேறித்தனம்லாம் வராது. இது என்னன்னே தெரியாதனாலதான் இப்ப ஜாலியா இருக்கலாம். நாளைக்கு கேட்டா நாளைக்கு ஜாலியா இருக்கலாம். அது கடைசி 2 நாள் படிச்சுக்கலாம். இது ஏன்னா எல்லாத்தோட
இந்த நல்ல புத்தி சக்தி இருக்கும், இறைவன் நல்ல கிரகிக்கிற சக்தி கொடுத்துருப்பாரு, நல்ல ரிட்டைனிங் கெப்பாசிட்டி நிறைய கொடுத்துருப்பாரு. ஆனால் ஜஸ்ட் லைக் தட் நம்ம என்ன பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம், வேஸ்ட் பண்ணிட்டு போயிடும். ஸோ அந்த ஏரியாவை ரியல் கண்டென்ட்மெண்ட் வரணும்னா தர்மம், நல்ல குணங்களை வளர்த்திக்கணும், தீய குணங்கள் விடுபடணும், ஹார்ட் ஒர்க்குக்கு பயப்படக்கூடாது. மேக்சிமம் ரத்தம் வர வரைக்கும் உழைக்க தெரியணும், சந்தோஷமா உழைக்கணும். ஏன்னா இட்ஸ் கிவன் டு மீ பை பகவான், இந்த கடமையை கொடுத்தது இறைவன், அவருக்காக செய்யறன்னு போயிட்டே இருக்கணும். ஆச்சுங்களா? இப்போ கமிங் டுடே சப்ஜெக்ட் கம்பேஷன். கம்பேஷன் அப்படிங்கிறது எதுக்காக நாம வளர்த்திக்கணும்? தயா, கருணைனா என்ன? வாடிய பயிரை கண்டபோது வாடியது உள்ளம். அல்லலாம் ஒரு பயிர் வாடுது தண்ணி இல்லாம, அப்படிங்கும்போது என் மனம் வாடுது பாத்தீங்களா, அதுதான் கம்பேஷன். சரிங்களா? இப்ப இவர் என்ன சொல்றாரு, இந்த ஒரு இந்த ஒரு கம்பேஷனை வளர்த்திக்கிட்டீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். கம்பேஷன் இல்லை அப்படின்னா யூ கேனாட் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கம்பேஷன்ங்கிற குணம் என்ன பண்ணுது? லாஜிக்கா திங்க் பண்ணி பார்த்தோம்னா, இந்த கம்பேஷன் evokes the pleased self. வேர்டு மறந்துடலையே, போன கிளாஸ்ல பார்த்தோம் இல்லையா, pleased self. எனக்கு என்னோட நேச்சர் என்னது? pleased self. எப்பவுமே நான் இதுல விரும்புறேன், pleased selfல இருக்கணும் விரும்புறேன். அந்த displeased self எனக்கு பிடிக்காது, pleased self தான் எனக்கு பிடிக்கும். அப்போ என்னோட pleased self யார் யார் ஃபுல்ஃபில் பண்றாங்களோ அவங்களெல்லாம் எனக்கு பிடிக்குது, அவங்கள என்னால் லவ் பண்ண முடியுதுன்னு நம்ம பார்த்தோம். ஸோ இந்த கம்பேஷன் என்ன பண்ணுது? evokes the pleased self. அப்போ அது இருக்கும்போது எனக்கு என்ன நஷ்டம், நல்லது. அது இல்லாத போது எனக்கு என்ன கஷ்டம், நஷ்டம்னு வச்சுக்கலாம். கம்பேஷன் இருந்தா லாபம், கம்பேஷன் இல்லைன்னா த சஃபரர் வேற யாரும் கிடையாது, நான் தான். நாம நினைச்சுக்கிறோம் கருணைப்பட்டு ஒருத்தர் கொடுத்துட்டா தே ஆர் த பெனிஃபிட்னு நினைச்சுக்கிறோம். இப்போ நீங்க ஒருத்தர் ஒரு 10 ரூபா கேட்கறாங்க, ஒரு உதவி கேட்கறாங்க, பிசிக்கலாவோ பினான்சியலாவோ, நீங்க பண்ணும்போது என்ன நினைச்சுக்கிறோம்? நம்ம ராங் நோஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க பெனிஃபிட் நீங்க நினைச்சுக்கிறீங்க. 10 ரூபா கொடுத்துட்டாங்க இல்லையா, அந்த 10 ரூபாய் அவங்க என்ஜாய் பண்றாங்க இல்லையா, அவங்க பெனிஃபிட் நாம் நினைச்சுக்கிறோம். ஒரு பேனா கேட்கறாங்க, கொடுக்குறீங்க, அப்போ அவங்க அந்த பேனா என்ஜாய் பண்றாங்கன்னா அவங்க தான் பெனிஃபிட். அப்போ உங்களுக்கு பிசிக்னே வாட்சியார்த்தமா பார்க்கும்போது என்ன தோணுது? ஐ எம் த லூஸா, 10 ரூபாய் ஐ லூஸ் பண்ணியிருக்கேன், பெண்ணை நான் லூஸ் பண்ணியிருக்கேன், ஆச்சா, அதை அவங்க என்ஜாய் பண்றாங்க. ராங் நோஷன். அதனாலதான் எதையும் கொடுக்கறது இல்லை. ஏன்? கருணை வந்ததுன்னா கொடுத்துட்டோம்னா நம்மகிட்ட இருக்கிறது குறைஞ்சு போயிருமே. இப்ப நான் ஒரு பாயிண்ட் சொல்ல, சிந்திச்சு பாருங்க. நீங்க அந்த பெண்ணை ஓயோ அல்லது ஒரு 10 ரூபாயோ ஒருத்தர் கொடுக்குறீங்க அப்படின்னா, யூ ஆர் நீங்க அந்த எந்த ஸ்டேஜ் இருந்து எங்க போறீங்க? சர்வைவரா இருந்து கான்ட்ரிபியூட்டருக்கா போறீங்க. கான்ட்ரிபியூட்டர் என்ன, சர்வைவர்னு என்ன, எங்கிருந்து எங்க போறேன்னு பாருங்க. when you are giving a 10 rupees, சாதாரண விஷயம் இல்லைங்க, நல்லா சிந்திச்சு பாருங்க. when you are giving 10 rupees or a pen to somebody, நீங்க எங்கிருந்து எங்க போறீங்கன்னா சர்வைவர்ங்கிற ஸ்டேட்டஸ்ல இருந்து கான்ட்ரிபியூட்டருங்கிற ஸ்டேட்டஸ்க்கு போறீங்க. what do you mean by survivor? இந்த உலகத்துல எனக்கு என்னென்ன உயிர் வாழ்றதுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் நம்ம வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கு, அந்த உலகம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. காற்று, நீர், உணவு, அன்பு, எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டே இருக்கிறோம்? சர்வைவர். எதெல்லாம் இந்த உலகத்துல சர்வைவ் ஆகிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் உலகத்திலிருந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்? வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். அவனுக்கு பேர் சர்வைவர்னு பேர். இப்ப அனிமல்ஸ் எல்லாம் பாருங்க, அது சர்வைவ் ஆகிறதுக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிட்டு இருக்குது, உலகத்திலிருந்து எடுத்துக்கும். உணவு எது வேணுமோ, காற்று, உணவு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அவங்களுக்கு பேர் சர்வைவர்னு பேர். தனக்கு உயிர் வாழ்வதற்கு எது தேவையோ அதை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்றவங்களுக்கு பேர் சர்வைவர். ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ். we are also all human beings are survivor first stage. நீங்க இந்த நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பொருள் கொடுக்கும்போது நீங்க சர்வைவர்ல இருந்து கான்ட்ரிபியூட்டருக்கு போறீங்கன்னு சொன்னேன். இதனால என்ன, மனதிற்குள்ள என்ன பலம், மனம் நமக்கு என்ன சப்ஜெக்ட்? மனம் பலம் பெறணும், மனம் சந்தோஷமா இருக்கணும். அப்போ சர்வைவர்ல இருந்து கான்ட்ரிபியூட்டருக்கு போகும்போது மனம் சந்தோஷமாகுது. ஏன்னா அது உங்களுடைய ப்ளீஸ்ட் செல்ஃப உள்ள எவோக் பண்ணிவிடும். ஏன்? சர்வைவர்ல இருந்து கான்ட்ரிபியூட்டருக்கு போகும்போது. இப்ப எப்பவுமே நீங்க சர்வைவராகவே இருக்கிறீங்க, அதுக்கு 6 அறிவு தேவையில்லைங்க, நம்ம அனிமலாவே இருந்துட்டு போலாம். அனிமலும் சர்வைவரா தான் இருக்குது. ஸோ நம்ம எதுக்கு அந்த 6th சென்ஸ்? நீ மனதை அமைதியை வச்சுக்கணும்னா நீ சர்வைவர்ல இருந்து கான்ட்ரிபியூட்டருக்கு வந்தேன். அப்போ ஒருத்தர் நீ கான்ட்ரிபியூட் பண்ணணும்னா அதுக்கு முன்னால ஒண்ணு வேணும், தயா, கம்பேஷன் இருக்கணும்.
கம்பேஷனா இருந்தா தான் நீங்க கான்ட்ரிபியூட்டர்ங்கிற ஸ்டேஜுக்கே வருவீங்க. கான்ட்ரிபியூட்டர் ஸ்டேஜுக்கு வந்தா தான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. இப்போ அந்த கருணைனால வர்றது என்ன வருது? கான்ட்ரிபியூட். இப்போ என்ன பண்றோம்? கான்ட்ரிபியூட்டர் ஸ்டேஜுக்கு வரும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. சர்வைவரா இருந்தோமா, இப்போ இப்படியே வாங்கிட்டே இருக்கிறமே, சிலதை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு தராசு எடுத்துக்கோங்க. கிருஷ்ணர் ஒரு பக்கம் உட்கார்ந்தாரா இல்லையா? இந்த பக்கம் என்ன போட்டாங்க? தங்கமும் வைரமும் எல்லாம் போட்டு பார்த்தாங்க. அது பேலன்ஸ்க்கே வரவே இல்லை. கடைசியா ஒரே ஒரு துளசி இலை கொண்டாந்து போட்டாங்க, பேலன்ஸ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி மனம் பேலன்ஸுக்கு வரணும். ஏன் கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து உலகத்திலிருந்து சர்வரா இருந்து உலகத்திலிருந்து வாங்கிட்டே இருக்கீங்களா, மனம் வந்து பேர்டன் ஆயிடும். எப்போ இம்பேலன்ஸ் ஆயிடும்? வாங்கிட்டே இருக்கும்போது லோடு கீழே இறங்கிடும் ஆச்சுங்களா, இம்பேலன்ஸ் ஆயிடும். மனம் எப்படி ஆகுது? இப்ப நீங்க வாங்குறது கொடுக்கறது சமமா இருந்தா தாங்க மனசு வந்து பேலன்ஸா இருக்கும். எப்போ நம்ம சர்வைவரா இருந்து வெறும் கன்சியூமர் வேர்டு வந்து சர்வைவரா இப்ப நான் கன்சியூமரா மாத்துறேன். நீ கன்சியூமரா இருந்து உலகத்திலிருந்து நான் இதை வாங்கணும் அப்படி வாங்கிட்டே இருக்க அது லோடு அதிகமாக்குமா ஆக்குதா? அப்ப என்ன ஆயிடும்? மனம் இம்பேலன்ஸ் வந்துடும். அப்போ வாங்கிட்டே இருக்கும்போது மனம் பாரமாகும். காரணமே இல்லாம மனம் பாரமா இருக்கும். என்னன்னே தெரியலீங்க. குடும்பம் நல்லா இருக்கு, கணவன் நல்லா இருக்காங்க, குழந்தைங்க நல்லா இருக்காங்க, எல்லாம் நல்லா படிக்கிறாங்க, வேணுங்கிற பணம் கிடைக்குது, ஆனா அப்படிம்பாங்க. மனசுக்குள்ள என்னமோ மாதிரி இருக்குங்க, போர் அடிக்குதுங்க லைஃப், ஒரு திருப்தியே இல்லைங்க. எந்த குறையும் வெளியில பார்த்தா ஒண்ணுமே சொல்ற மாதிரி ஒண்ணுமே இல்லைங்க. எல்லாமே எனக்கு கடவுள் கொடுத்துட்டாரு, ஆனா எனக்குள்ள ஒரு பாரமா இருக்க மாதிரி இருக்கு. அது பேரு தான் இம்பேலன்ஸ்னு பேரு. எந்த குறையும் தோணி இருக்கு. அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குறையுமே இருந்திருக்காது, பட் உள்ள எப்படியோ இருக்குங்க. எங்காவது வெளியே போனா நல்லா இருக்குன்னு தோணுது, ஒரு கோயில் போயிட்டு வந்தா நல்லா இருக்குன்னு தோணுது, மனம் ஒரு மாதிரி இருக்கு. வெளியில் கேட்டா ஒரு பிரச்சனை இருக்காது, எல்லாமே அப்படி இருக்கிறவங்களா அப்படி இருக்கவங்களுக்கு. அப்ப என்ன நடக்குதுன்னா இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஏன்? ஓவரா உலகத்திலிருந்து வாங்கி வாங்கி போட்டோமா, மனம் பாரமாயி இம்பேலன்ஸ் போயிடுச்சு. அப்போ நீங்க கொடுத்து பாருங்க என்ன ஆகும்? கொடுக்க கொடுக்க பேலன்ஸுக்கு வரும். இதுதான் லாஜிக். அந்த பேலன்ஸ்ல வந்து நின்னுட்டீங்கன்னா யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். அந்த மனம் வந்து அந்த போர்டுறதுக்கோ ஒரு மாதிரி இருக்குது, மனசு சங்கடமா இருக்குது, மனசு கஷ்டமா இருக்குது, என்னன்னே தெரியல, இன்னைக்கு மனசு மூடே சரியில்லைப்பா, எப்படி பிராக்டிக்கலா சொல்லிட்டே கிடப்போம் நம்ம. என்னமா தெரியல, எனக்கு மூடே சரியில்லை, எல்லாமே கரெக்டா தான் இருக்கு, ஆனா எனக்கு மூடு சரியில்லை. ஏன்? வாட் இஸ் தட் மூட்? ஹூ கிரியேட்ஸ் தட் மூட்? இன்சைட் யூ. இம்பேலன்ஸ். ஸோ கம் டு பேலன்ஸ். அப்ப என்ன பண்ணி ஆகணும்? எந்த அளவுக்கு நீங்க கன்சியூம் பண்றீங்களோ அப்படியே கொடுக்க முடியாது. யூ ஆர் நாட் ஃபிட் ஃபார் தட். அட்லீஸ்ட் கொஞ்சமாவது கொடுக்கணும். அந்த கான்ட்ரிபியூட் பண்ணீங்கன்னா மனம் லேசாயிரும். யூ கேன் ஃபீல் ஒரு லைட்னஸ் இன் யுவர் மைண்ட், ஒரு ஹாப்பினஸ், செல்ஃப் லவ், செல்ஃப் அக்செப்டன்ஸ், செல்ஃப் எஸ்டீம் தானா வரும் இந்த பேலன்ஸ்ல வந்து நின்னீங்கன்னா. இப்படி இம்பேலன்ஸ் ஆனா என்ன ஆகும்? செல்ஃப் நான் அக்செப்டன்ஸ், மறுமறியும் செல்ஃப் ஹேட்ரட், எல்லாமே அதெல்லாம் வந்து நிற்கும் இம்பேலன்ஸா. ஸோ ட்ரை டு பேலன்ஸ் யுவர் மைண்ட். எப்படி? வாங்கினத கொடுங்க. ஏன் எனக்கு கொடுக்கறதுனா ரொம்ப கஷ்டங்க, நீ வேற ஏதாவது சொல்லுங்க, எனக்கு ஒரு பொருள் எடுத்து கொடுக்கறதுன்னு எனக்கு கொடுத்தே பழக்கமே இல்லைங்க. சில பேர் பேசுறது கேட்கறோம், எனக்கெல்லாம் கொடுத்தல பழக்கமே கிடையாதுங்க. எங்க ஆள் சில பேர் சொல்லுங்க பார்க்குறேன், எங்க பரம்பரைக்கே கொடுத்தல பழக்கம் கிடையாதுங்க, எனக்கு மட்டும் வர. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு கொடுத்து பழக்கம் இல்லையா, அவங்க தாத்தாவுக்கு கொடுத்து பழக்கம் இல்லையா, அதனால தனக்கு கொடுக்க முடியாதான். கொடுக்க முடியாத வரைக்கும் யூ cannot have a happy life in spite of crore in your hand. கொடுத்தாத்தான் சந்தோஷமே. அப்ப என்னங்க பண்றது? இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன பண்ணிட்டுனா, இப்ப நீத்த கத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, தண்ணியில குதிக்கணும், அப்பதானே கத்துக்க முடியும். நேரம் ஒரு டைம் டேபிள் படுக்க வச்சு கையை வந்து இத்தனை டிகிரிக்கு தூக்கு, காலை வந்து இந்த டிகிரிக்கு தூக்கு, இந்த மாதிரி நீ மூவ்மெண்ட் கொடுனா அவன் நீத்த கத்துக்குவானா என்ன? முடியாது. வெறும் வாயில வட சொல்ல முடியாது. அப்போ தண்ணிக்குள்ள தூக்கி போடணும். அவனை கத்த கத்த அந்த காலத்தை பத்தி புறடை கட்டி உள்ள விட்டுருவாங்க. ஐயோ 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 கைத்தை கட்டி உள்ள விட்டுருவாங்க. ஐயோ 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 அப்புறம் அப்படியே தப்பாடி வந்து பழகிக்குவாங்க. இப்பதான் என்னமோ எல்லாம் போட்டு குழந்தைங்களே இப்படி இப்படி நீந்திட்டு இருக்குது. அப்பெல்லாம் அப்படிலாம் கிடையாது, கைத்தை கட்டி வீசிடுவாங்க. அப்படி தண்ணி குடிச்சு வாந்தி எல்லாமே ஒண்ணும் உள்ள உசுறு செத்து போற ஃபீலிங் எல்லாம் உள்ள வரும். ஐயோ நேட முடிஞ்சுட்டு பாட்டு இருக்குங்கிற மாதிரி எல்லாம் வந்துதான் அப்புறம் அந்த கையும் காலி ஆட்டி பழகிறமா இல்லையா? அது மாதிரிதான் லைஃப். அப்போ நம்மளால இதை கான்ட்ரிபியூட் பண்ண முடியல. என் மனசு எப்பவுமே இம்பேலன்ஸா இருக்குது, ஹெவியா இருக்குது, பேர்டனா இருக்குது, ஒரு லேசாவே இல்லை. அதுதான் பலம் இழந்த மனம். அது பலம் பண்ணணும்னா கொடுத்துதான் ஆகணும். கொடுக்க முடியல என்ன பண்ணலாம்னா கொடுத்துதான் கொடுத்து பழகணும். நீந்திதான் நீந்தி பழகணும். கொடுத்துதான் என்ன பண்ணி ஆகணும், கொடுத்து பழகணும். ஃபர்ஸ்ட் 2 நாள் கொடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்,
ஐயோ போகுதே, ஐயோ போகுதே, அம்மம்மா போகுதே, ஐயோ போகுதுன்னு இருக்கும் மனம். ஆனா அந்த ஒரு அந்த டைமை நீங்க கிராஸ் ஓவர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கல, ஒரு 4 days 5 daysக்குள்ள அப்படி என்ன ஆயிரும், அந்த கொடுப்பதில் இருக்கிற சுகத்தை மனம் காணுகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு கொடுத்துருங்க. எது வரைக்கும்? கொடுப்பதில் இருக்கிற சுகத்தை காணுகிற வரைக்கும் கஷ்டப்பட்டு கொடுத்துருங்க. ஏன்? எப்படியாவது என் மனம் லேசாகணும், ஐ வாண்ட் டு ஹேவ் ஹாப்பி லைஃப். கொடுத்தாதான் சந்தோஷம் சாஸ்திரம் சொல்லுது. கொடுத்துதான் பார்ப்போமே, சந்தோஷம் ஆகுதான்னு பார்ப்போமே. ட்ரையல் அண்ட் எரர். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க, எதையும் ஃபாலோ பண்ணாதீங்க, பிராக்டிக்கலுக்கு கொண்டு வந்து பாருங்க. அப்ப என்ன ஆகும்? கர்ணன்ல அதுக்கு அடிக்ட் ஆனவன் தானே. கர்ணன் அத்தனை கொடுத்தான், எது கேட்டாலும் கொடுப்பான். ஏன்னா அவன் அந்த கொடுப்பதில் இருக்கிற சுகத்தை கண்டுகிட்டான். அது ஒரு சுகம். தானம் பண்றது ஒரு சுகம். அதை கண்டுபிடிக்காத வரைக்கும் தான் எங்க இருப்போம்? கன்சியூமர் கன்சியூமர் கன்சியூமர். கான்ட்ரிபியூட்டருக்கே வரமாட்டோம், கொடுக்கவே மாட்டோமே. ஐயோ, அது வீட்டில் இருக்கிற 1-2 டிக்கெட் நமக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்திருக்கோம்? யாரை எதுக்கு கொடுத்துடாத, எல்லாத்தையும் நீ தான் உசார் பாட்டி, எதை எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ, யாருக்கு எதையும் ஷேர் பண்ணிடாத, உங்களோட குறைஞ்சு போயிடும். அப்படி சில டிக்கெட் வேற சொல்லி கொடுத்து வளர்த்ததுனால நாம என்னென்ன வளர்ந்துட்டோம்? யாருக்கு எதை கொடுக்கக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் நம்ம உஷாரா இருக்கணும். நம்ம கஷ்டப்படும் போது எவன் கொடுப்பான்? எவனும் கொடுக்க மாட்டான். இன்னொருத்தன் கஷ்டப்படும் போது கண்ணில் பார்த்துக்கிட்டு நம்ம ஒருத்தரும் கொடுக்கலீன்னா அதே டிக்கெட் அவங்களுக்கு கஷ்டம் வரும்போது என்ன தெரியுங்களா பேசுவாங்க? ஐயோ, நான் எங்க உதவி பண்ண யாருமே இல்லையே, வரமாட்டாங்க. மற்றவர்கள் கஷ்டப்படும் போது நீ உதவி பண்ணி இருந்தால் அந்த தர்மம், இறைவனே வேண்டாங்க, இங்க இறைவனே வேண்டாங்க, மற்றவங்க கஷ்டப்படும் போது அதை பார்த்துட்டு உனக்கு உதவி பண்ணக்கூடிய வசதி இருக்கும் போது நீ உதவி பண்ணாமல் அதை நழுவிட்ட, ஸ்லிப் ஆயிட்ட அப்படின்னா உனக்கு ஒரு காலம் வரும்பொழுது, கஷ்டத்துக்கு வரும்போது அங்க யாரும் வரமாட்டாங்க. எப்படி வருவாங்க? சோ நம்ம ஒரு கஷ்டத்துக்கு போகும்போது 4 பேர் உதவிக்கு வேணும்னு நினைக்கிறதே மனதினுடைய வீக்னஸ் தான் அது. ஆக்சுவலா அதை இதே பண்ணக்கூடாது. ஆனா அப்படி இருக்குன்னா கொடுக்கணும். இப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க, யார் வீக் பர்சன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்போ சில பேரோட சைக்காலஜி பாருங்க, என்னை காப்பாத்துறதுக்கு கடைசி காலத்துல, இப்ப நான் என் ஏஜுக்கு சொல்றது, என்ன ஏஜில் இருக்கவங்களா சொல்லுவாங்க, கடைசி காலத்துல என் பையனை பார்த்துக்கணும், ப்ரொடெக்ட் பண்ணணும், என்ன சொல்றது, எனக்கு ஒரு பாதுகாப்புக்கு பணம் இவ்வளவு, அதெல்லாம் அது மற்றவங்க என்னுடைய someone is needed for my protection. இது ஒரு செட் ஆஃப் மைண்ட். somebody is needed உள்ள மனம் எதிர்பார்க்கும். somebody is needed for my protection அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் மனம் வீக் தான். ஸ்ட்ராங் மைண்ட் என்ன தெரியுங்களா நினைக்கும்? ஐ கேன் ப்ரொடெக்ட் எவ்ரிபடி இன் த ஃபேமிலி. ரெண்டுக்கும் கிரேட் ஹிமாலயன் டிஃபரன்ஸ் இருக்கு. 2 அறுவசிக்கிட்டே எடுத்துக்கங்க. வீக்கான மைண்ட் என்ன சொல்லிக்கிட்டே கிடக்கும்? கடைசி காலத்துல என்ன ஆகுனா தெரியாதே, என்னை பார்த்துக்க என் பையன் வருவானே தெரியல. ப்ரொடெக்டருக்கு யாரோ தே நீட் சம் ப்ரொடெக்டர், சேவியர். சேவியர் ப்ரொடெக்டரை எதிர்பார்த்துட்டு இருக்கிற மனம் வீக். நான் 4 பேர்த்துக்கு 4 பேர்த்த ப்ரொடெக்ட் பண்ணுவேன். இப்போ இந்த சமுதாயம் கண்ணு முன்னால பார்த்துட்டு இருக்கிறோம், பசங்க பொண்ணுக்கு இப்படி போறாங்க. இப்ப நாங்க என்ன பண்றோம்? என் ஏஜ் என்ன? 60. நாங்க என்ன நினைக்கிறோம்? ஐ கேன் பி த ப்ரொடெக்டர். அவங்க அந்த சீரழிஞ்சு போகாம நல்ல விஷயங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த மனம் என்ன? இதை நான் நினைக்கிறேன். நான் மனம் வீக்கா இருந்துன்னு வச்சுக்க, நான் இந்த 60ல என்ன நினைச்சிட்டு உட்காந்துருப்பேன்? என் பையன் வந்து சோறு போடுவானா, கடைசி காலத்துல எங்க பாத்துக்குவானா, ஹாஸ்பிட்டல சேர்த்துவானா, காசு கொடுப்பானா, நான் எப்படி சாவனோ தெரியலையே. இது வீக் மைண்ட். இதுல போய் சிக்கிறாதீங்க. அதே ஏஜ்ல இன்னொருத்தர் இருக்காங்க. இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் ஐ கேன் ப்ரொடெக்ட் தி சொசைட்டி as much as possible. I cannot protect all the world, of course. as much as possible நம்ம இந்த நாலேஜை கொண்டு கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணிடணும் அடுத்த இப்போ. சோ அந்த இந்த மனம், பலகீனமான மனம் 60 வயசுல எப்படி திங்க் பண்ணுது, பலமான மனம் எப்படி திங்க் பண்ணுது. அப்ப எப்போ நம்ம கான்ட்ரிபியூட்டர் ஆகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நம்மளால ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மனம் பலமான மனம். நீங்க பாருங்க, அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மளுடைய என்டையர் செட்டப் வில் பி டேக்கன் கேர் ஆஃப் பை த சமஷ்டி, டோட்டல். திஸ் வேர்ல்டு வில் டேக்கன் கேர் ஆஃப் மீ. எப்போ நான் உலகுக்காக நான் உழைக்க ஆரம்பிக்கிறேனோ அந்த உலகம் என்னை பார்த்துக்கும்.
இந்த ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டு ஃபேமிலிங்கிற வட்டத்தை தவிர எதையும் சிந்திக்க தெரியாம என் ஃபேமிலி என் பசங்க அப்படின்னே இருக்கும்போது அவங்கள நான் டிபெண்ட் பண்ணி தான் ஆகணும். அப்ப மனம் எப்படி இருக்குது? வீக்கா. அதே நீங்க எப்போ உலகத்துக்குள்ள போறீங்களோ, உலகத்தை ப்ரொடெக்ட் பண்ற ஆளாக நான் இருப்பேன் அப்படிங்கிற மனம் எப்படி இருக்கணும்? பலமா இருக்கணும். கான்ட்ரிபியூட்டர் பண்ற அந்த கம்பேஷன் கான்ட்ரிபியூட்டர் வில் கிவ் யூ திஸ் செட்டப் ஆஃப் மைண்ட் so that you can have a happy life. புரிஞ்சுங்களா? நம்ம டைம் முடிஞ்சது. நம்ம அடுத்த கிளாஸ்ல இது இன்னும் கொஞ்சம் கம்பேஷனை இன்னும் 2-3 கிளாஸ் நம்ம பார்க்க போறோம். அது எந்த அளவுல எனக்கு அது உதவியா இருக்குது, அது இருக்கும்போது நான் எப்படி அது எனக்கு பெனிஃபிட், அந்த கம்பேஷன் கான்ட்ரிபியூஷன் எப்படி கூட்டிட்டு போகுதுங்கிறத அடுத்த கிளாஸ்ல அது மூலியமாக how can I have a happy life, happy mood, happy அந்த வேல்யூவை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.